அங்கே இருக்கிற பகுதிகளிலே கோயில்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் போவது மட்டுமல்ல, மிக முக்கியமான செய்தி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100-150 ஏக்கருக்கு மேலாக செட்டியார் குடும்பத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு சொந்தமாக இருந்திருக்கிறது ஆதியிலே. அந்த நிலத்தில் ஒரு 25 ஏக்கர் பக்கமாக தலித் மக்கள் பன்னெடுங்காலமாக வாய்மொழி குத்தையாக ஏற்பாடு மூலமாக அவர்கள் உழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த 25 ஏக்கர் நிலத்தை இந்த குத்தகையாக ஓட்டிக்கொண்டிருக்கிற தலித் மக்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிற பூமியை அங்கே இருக்கிற மாற்று பட்டியலத்துக்கு சாராத சில பேர் ஆதிக்கவாதிகள் இவர்களை துரத்தி விட்டு அந்த நிலத்தை பிடுங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி அங்கு தீண்டாமை கொடுமை பல வடிவங்களில் இருந்திருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த குடியிருக்காக மக்கள் போராடிய காரணத்தினாலும் சரியான முறையில் அறிக்கை சமர்ப்பிக்காமல் தவறான முறையில் கிராம சபை கூட்டத்தில் தலைவர் சமர்ப்பித்த காரணத்தினாலும் ஏற்பட்ட பிரச்சனையை முறையாக விசாரிக்காமல் தற்போது இந்த குற்றச்சாட்டுக்கு முன்பாக கனகராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிற புகாருக்கு முன்பாக யார் இதையெல்லாம் கண்டுபிடித்து கொடுத்தாரோ சொன்னாரோ அவர்கள் இருவருமே குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவேதான் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொதுநல வழக்கு போட்டிருக்கிற சூழ்நிலையில் உடனடியாக அவசரமாக இந்த வழக்கை முடிப்பதற்கான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமைகள் என்பது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைப் போல அடித்தட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆதிக்க சக்திகள் இன்றைக்கும் இந்த தீண்டாமை கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முறையான புலன் விசாரணை வேண்டும் அல்லது இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளூர் காவல் நிலையத்தினுடைய புலன் விசாரணையிலிருந்து மாற்றி சிபிசிஐடிக்கு கொடுத்தாகிவிட்டது. சிபிசிஐடி 1.5 ஆண்டு காலம் கடந்தும் கூட இதில் முறையான புலன் விசாரணை செய்யவில்லை. ஆகவே இது ஒரு இந்த சமூகத்தில் 75 ஆண்டுகால ஜனநாயக சமூகத்தில் எல்லோரும் சமத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது, சமூக நீதிக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற முறையிலே தான் காவல்துறை செயல்பட்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து நானே சம்பந்தப்பட்ட சிபிசிஐடியினுடைய துணை கண்காணிப்பை பார்த்து நான் கேட்டேன். அவர் சொல்கிற வார்த்தையே இன்னும் எங்களுடைய புலன் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது சொல்கிறார். அப்படி இருக்கையில் 1.5 ஆண்டுகளுக்கு பின்னால் தலித் சமூகத்தை சார்ந்திருக்கிற காவலர் முத்துராஜ் மீதும் சுதர்சன் மீதும் இதற்காக அவர் கூப்பிட்டு அழைக்க வேண்டும். ஆகவே இந்த புலன் விசாரணை போகிற போக்கு தவறானதாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த ஊடகவியலாளருடைய நேர்காணலில் எங்களுடைய கோரிக்கை வைக்கின்றோம். தமிழக அரசு சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற அரசு அப்படி சந்தேகமில்லை. ஆனால் காவல்துறையும் ஆதிக்க சக்திகளும் தொடர்ந்து தன்னுடைய அட்டூழித்து செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முறையான புலன் விசாரணை வேண்டும் அல்லது சிபிஐக்காக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.